சூப்பர்வான ஒரு காலை பொழுதுங்க. ஸோ வாக்கிங் வந்தோம். சிலு சிலுன்னு காற்று, தூரத்தில் குருவி சத்தம், மைனா சத்தம், மயில் சத்தம். உங்களுக்கு ஒரு மெசேஜ். ஒரு குரு வந்து அவங்களோட சீடரெல்லாம் உட்கார வச்சு உபதேசம் கொடுத்துட்ருக்காரு. அதில் ஒருத்தர் என்ன மாதிரி டக்குன்னு எந்திரிச்சு, குரு நான் ரொம்ப கம்மியான நாளில் வாழ்க்கையில் பெருசாக சாதிக்கணும், கஷ்டப்படாமல் பெரிய ஆள் ஆகணும், ஒரு ஐடியா சொல்லுங்கள் அப்படின்றார். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, குரு நாளைக்கு காலையில் ஊருக்கு வெளியில் இருக்க ஆழமான அந்த குளத்துக்கு நீ வந்துரு, அங்கே வச்சு உனக்கு நான் அந்த மெசேஜ் சொல்கிறேன் அப்படின்றார். இவரும் நைட்லாம் தூங்காமல் முழிச்சிருந்து அரைக்குறையாக தூங்கி எந்திரிச்சு ரொம்ப சீக்கிரமாக போய் நம்ம குருவை இம்ப்ரெஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிடுறார். ஆனால் குரு அவருக்கு முன்னாடி அங்கே வந்து நின்றுட்டுருக்காரு. ஸோ குரு வந்துட்டிங்களா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குளத்துக்குள்ளே இறங்கி தண்ணிக்குள்ளே நடக்க ஆரம்பிச்சிட்டார். இவருக்கு ஒன்றுமே புரியல அந்த சீடருக்கு. சரி, குரு எது பண்ணாலும் அது சரியாக தான் இருக்கும், நம்ம கேட்ட கொஸ்டினுக்கான பதில் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி அவரை ஃபாலோ பண்ணி தண்ணிக்குள்ளே இவரை இறங்கி போயிறார். நல்லா இவ்வளோ தண்ணி இருக்க இடத்துல குரு போய் நின்றுறாரு. இவரும் பின்னாடி போய் நின்றார். டக்குன்னு குரு திரும்பி எதுவுமே பேசாமல் அந்த சீடரை தண்ணிக்குள்ளே போட்டு முக்கி அமுக்கி வெளியில் வர முடியாத அளவுக்கு நல்லா இறுக்கி பிடிச்சிட்றாரு. நம்ம அந்த நபர் மூச்சுக்கு திணறி காற்று கிடைக்காம உள்ளே போராடி கை காலெல்லாம் அடித்து காதை அடைச்சி கண்ணு இருட்டி ஒரே பயங்கர போராட்டம். அதுக்கப்புறம் அப்படி கஷ்டப்பட்டு அப்படின்னு கொஞ்சமாக மேலே வர்றாரு. குருவும் விட்டுறாரு. ஸோ மேலே வந்து அந்த மூச்சு வாங்கி திணறிக்கிட்டே பேசுகிறார். குரு நான் என்ன கேட்டேன் உங்கள்கிட்ட, வாழ்க்கையில் கஷ்டப்படாமல் ரொம்ப கம்மியான நாளில் முன்னேறதுக்கு ஒரு வழி கேட்டேன், அதுக்காக என்னை போட்டு இப்படி தண்ணிக்குள்ளே அமுக்கி கொள்றீங்களே அப்படின்றாரு. இப்போ தான் குரு மெசேஜ் சொல்கிறாரு, நீ எவ்வளோ போராடின தண்ணிக்குள்ளே வெளியில் வர்றதுக்கு, அந்த காற்றை சுவாசிக்கிறதுக்கு, அந்த இருட்டிலேருந்து வெளியில் வர்றதுக்கு, கைகாலெலாம் அடித்து காதெல்லாம் அடைச்சிச்சு, எல்லாமே அவ்வளோ கஷ்டப்பட்டில. அது மாதிரி தான் ஒரு இண்டிவிஜுவலும் ஒவ்வொரு மனுஷனும் வாழ்க்கையில் பெருசாக சாதிக்கணும், முன்னேறணும்னா பல போராட்டத்தை அனுபவிச்சு தான் ஆகணும். அனுபவத்தோடு தான் நம்ம மேலே வர முடியும். டக்குன்னு பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னா அது முடியாது. எவ்வளோ நீ தண்ணிக்குள்ளே கஷ்டப்பட்ட அப்படின்றத யோசிச்சு பார் அப்படின்றாரு. ஸோ இதாங்க அந்த மெசேஜ். கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள். பி போல்ட். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.